ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு கிளம்புறார். இன்னைக்குதான் மதுரையில சொக்கநாதர் மீனாட்சியை பார்க்க ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் வராங்க. அன்னைக்கெல்லாம் மதுரையில சொக்கநாதரையும் மீனாட்சியும் போய் பார்த்து ரெண்டே பேர் தான். ஒருத்தர் குலச்சிறையார், இன்னொருத்தர் மங்கையர்க்கரசியார். வேற யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா மீதி எல்லாரும் வேற சமயத்துல இருந்தாங்க, சமண சமயத்துல இருந்தாங்க. மன்னன்ல இருந்து எல்லாரும் சமண சமயத்துல இருந்தாங்க. மங்கையர்க்கரசியார் இல்லைன்னா மதுரையில இன்னைக்கும் சைவம் கிடையாது. அதனாலதான் சேக்கலார் பாடினார், மங்கையர்க்கரசி எங்கள் தெய்வம்னு பாடினார். அந்த தெய்வத்தினாலதான் மதுரையில இன்னைக்கு சைவம் இருக்குன்னு அவர் பாடினார். ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரும்போது சொன்னார், மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை. எங்க ஊர் சோழ நாடு மங்கையர்க்கரசி, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பாண்டிய நாடுக்கு. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவேனர். மதுரையை பத்தி பாடும் போதே மங்கையர்க்கரசியார் தான் பாடுறார் ஞானசம்பந்தர். அவர் மதுரைக்கு கிளம்பும்போது அப்பர் சுவாமிகள் சொன்னார், இன்னைக்கு நாள் சரியில்லை, கோள் சரியில்லை, இன்னைக்கு நீங்க கிளம்ப வேணாம். ஞானசம்பந்தர் சொன்னார், சிவபெருமான் நமக்கு துணையா இருக்கும்போது நாம நாள் கோல் பத்திலாம் கவலைப்படலாமா? இப்ப புதுசா எல்லாரும் சந்திராஷ்டமத்துக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு சந்திராஷ்டமம், சந்திராஷ்டமம் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போலாமா, சந்திராஷ்டமம் அன்னைக்கு எக்ஸாம் எழுதலாமா, சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சந்திராஷ்டமத்துக்கு பயந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. இப்ப எல்லாம் சந்திராஷ்டமம்னு பயப்படுறாங்க. சந்திரனையே தலையில வச்சிட்டு இருக்காரு சிவபெருமான். சிவபெருமான கும்பிடுறவங்க எதுக்கு சந்திராஷ்டமத்துக்கு பயப்படணும்? அதேதான் ஞானசம்பந்தன் சொன்னார், சிவபெருமான கும்பிடுற நாம கிரகங்களை பார்த்து பயப்படலாமா? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேணாம், ஜாதகத்துல சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சுன்னு பயப்பட வேணாம், செவ்வாதோஷம் இருக்குன்னு பயப்பட வேணாம். ஏன்? நவ கிரகங்கள் பேரை சொல்லியே பாடுறாரு ஞானசம்பந்தர். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ராகு கேது. இத சொன்னா நாம கிரகங்களுக்கு பயப்பட தேவையில்லை.